பாதை காட்டும் மாயே ஹோவா பரதேசி யானே இவ்வுலகம் காடுதான் வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றை நீர் தீரந்து தாருமே தீபசமம் மேட்டும் அழியில் நடத்துமே நல்ல மீட்பர் வல்ல மேய்ப்பர் என்னை தாங்கும் இயேசுவே. அப்படியாக கடவுது ஆண்டவரே, அப்படியாக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்திலே சபை முக்கியமாக உயர்த்தி காண்பிக்க வேண்டிய ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை என்பதை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையிலே நான் தெளிவாக பேசினேன். ஒருவேளை இன்றைக்குத்தான் எனக்கு கூட்டத்திற்கு வர வாய்ப்பு இருந்தது என்று சொல்லுகிறவர்களுக்காக ஒரு வரியிலே அதை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து செய்திக்குள் போக விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற அளவுக்கு ஈஸ்டரை நாம் கொண்டாடவில்லை என்பது நாம் எல்லாருக்கும் அறிந்த பெரிய ஒரு உண்மைதான். ஆனால் உயிர்த்தெழுதலிலே இருக்கிற வல்லமையும் உயிர்த்தெழுதலிலே இருக்கிற சத்துவமும் தான் அன்றைக்கு சீஷர்களை இயக்குவிக்கிறது என்பதை சொல்லி நான் நேற்றைய தினத்திலே கொஞ்சம் முடித்தேன். நான் இன்னொரு காரியத்தை நேற்றைய தினத்திலே சொன்னதை நேற்றைய கூட்டத்தில் வந்திருந்தவர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது என்ன? ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தான் தாராளமாய் ஏராளமாக காணப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், ஐயா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது என்று நீங்கள் என்னை கேட்கலாம். மற்றவர்களுக்கு, அதாவது வேத வசனத்தை அதுவரை கேட்காதவர்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு அறிவும் இல்லை என்று நான் தைரியமாக சொல்லுவேன். என்னை கேட்டால் நான் பக்கம் பக்கமாக உங்களுக்கு பல மத நூல்களையும் காண்பித்துக் கொடுக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவத்தை நம்புகிற நீங்களும், கிறிஸ்துவின் வேதம் தேவனால் அருளப்பட்டது, தேவ மனிதர்களால் அருளப்பட்டது, தேவ ஆவியினால் எழுதப்பட்டது என்கிற நம்பிக்கை உடையவர்கள் பழைய ஏற்பாட்டிலே சில காரியங்களை தெளிவாக பார்க்கிறீர்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த யூதர்களுக்குத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார். அவைகளெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுவதற்கு நேரமில்லை. தேவன் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார். ஆகினால் தான் அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் வேறு எது? இவ்விதமாய் பாக்கியம் பெற்ற ஜனம் எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி எது என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார்.
நன்றாய் கவனிங்கள். அதற்குள் புறஜாதியாய் இருந்தவர்கள் உட்படவில்லை. ஆனால் ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு தன்னை விட்டுக் கொடுத்த தேவ மனிதர்களுக்கு அவ்வப்போது வரும் நாட்களின் காரியங்களை சொல்லாமல் இல்லை. விசேஷமாக ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாயன அந்த ஏனோக்கு என்கிற மனுஷன் 300 வருடங்கள் குடும்பஸ்தனாக பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கண்டவனாக வாழ்ந்த அவன் தேவ வெளிப்பாடை பெற்றான். அவனை குறித்து வேதம் சொல்கிறதை வாசிக்கலாம். யூதாவின் புத்தகம், யூதா எழுதின நிருபம் 10வது 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யூதாவின் நிருபத்திலே 10வது 11வது வசனம், அதை குறித்து நாம் அங்கே வாசித்தால் அங்கே நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். 11வது வசனத்தையும் எல்லாவற்றையும் வாசிக்கிற நேரம் இல்லை. 11, 12 வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். நன்றாய் கவனிங்கள். அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேல் என்பவன் தான் இந்த காயினால் கொல்லப்பட்டான். லிசன். ஆதாம் ஏமாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்த போது இந்த காயின் பொல்லாங்கனுக்கு இடம் கொடுத்தபடியினால் 1 யோவானிலே 5வது அதிகாரத்தில் சொல்ல நேரமில்லை, பொல்லாங்கான் உண்டாயிருந்த காயின் என்று அவனை குறித்து சொல்லுகிறது. நான் காயினை போல இருக்க வேண்டாம் என்று ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். அதை யூடியூபிலே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காயின் ஆண்டவரால் தன்னுடைய சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மனுஷன். தேவன் அவனை தன்னுடைய சமூகத்தில் நிற்க விடாதபடி விரட்டி விட்டார். ஆனால் கிருபையுள்ள தேவன், நன்றாய் கவனிங்களான் சொல்லுகிறதை, நீ என் சமூகத்தில் நிற்கிறதுக்கு லாய்க்கலடா, உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது என்று சொல்லி கொலைகாரனாக இருந்தவன் கொலையையும் மறைத்து ஆண்டவரையே கேள்வி கேட்கிற அந்த காயின் ஆண்டவரிடத்திலே ஒரு வேண்டுதல் வைக்கிறான். தண்டனை பெற்ற ஆயின் சொல்லுகிறான், திஸ் இஸ் டூ மச், நீர் கொடுக்கிற தண்டனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஜட்ஜையே பார்த்து கேள்வி கேட்கிறான். அதனால்தான் இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களும் தேவனை தேவனாக அறியாதவர்களுடைய பல கேள்விகள் அதை போலவே உண்டாகிறது. அவர்கள் காயின் வழியிலே நடக்கிறவர்கள். நன்றாக கவனிங்கள். அவன் இன்னைக்கு காலையில என்னுடைய நண்பருடைய தோட்டத்தை பார்ப்பதற்கு போயிருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்த தம்பியை பார்த்து நான் சொன்னேன், தம்பி, உன் எல்லைகளிலே சமாதானம் இருக்கட்டும். ஏனென்றால் எல்லைகளில் சமாதானத்தை விரும்பாத காயின் தன் சகோதரனை கொன்று விட்டான். ஆகையினால் ஆதாமுக்கு சொன்ன பூமி சவிக்கப்பட்டிருக்கும் முன்னிமித்தம் என்று சொல்லி அதில் நீ வேறு சிந்திதான் விளைவிக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் காயின் பாவத்தில் விழுந்த போது அதோடு கூட இனி பலன் கொடுக்காது என்று சொல்கிறார். லிசன். பூமி சவிக்கப்பட்டது ஆதாமால். பூமியில் பலன் வராமல் இருப்பதற்கு பகை, சகோதரர்களுக்குள்ளே வஞ்சகம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்று சொல்கிறது சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குவது. 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லுகிறார் சாலமோன். 6 காரியங்கள் சொன்ன பின்பு 7வதை சேர்க்கிறான். கர்த்தருடைய அந்த காரியத்தை ஆண்டவர் கொஞ்சம் கவனி. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு அவ்வளவு பெரிதான அருவருப்பை ஆண்டவர் சொல்கிறார். வெறுப்பு என்று கூட சொல்லவில்லை, அருவருப்பு என்று சொல்கிறார். என் சட்டையிலே தூசி பட்டுவிட்டது என்றால் நான் துடைத்து விடுவேன். ஆனால் இதிலே ஒரு அசிங்கம் பட்டுவிட்டது என்றால், பிள்ளை இதன் மேலே என்னுடைய சொந்த பிள்ளையே இதிலே கக்கா பண்ணி விட்டது என்றால் நான் உடனே சரி இருந்துட்டு போகுது தடவியா கொடுக்கிறேன். அதான் அருவருப்பு. சகோதரர்களுக்கு அவர்கள் விரோதம் பண்ணுவதை தேவன் வெறுக்கிறார். சில பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு பிரைஸ் எல்லாம் கூட சொல்ல மாட்டார். கேட்டா என்கிட்ட இருந்தா பிரிச்சுட்டு போனான், பிரிச்சுட்டு பரலோகத்துக்கு கொண்டு போனா வீட்டுக்கு கொண்டு போறானா அதை மட்டும் பார்த்துங்க ஐயா. என் ஊழியக்காரங்களும் சொல்லிருக்கேன், பிரிச்சுட்டு போயிட்டானா. நான் சொல்லுவேன், ஒரு ஊர்ல 2000 பேர் இருக்கிறான், 20 பேர் தானே பிரிச்சுட்டு போயிருக்கான், 1980 பேர் உனக்கு தான் போ அப்படின்னு சொல்லுவேன். லிசன்.
அரியணையிலே வாழ முடியாத தேவனுடைய வழியிலே வாழ்ந்தவர்கள் தான் காயினுடைய வழிகள். அதுதான் உலகம் எங்கும் பரவி இருக்கிறார்கள். இந்தியாவில் அதிகமாக உண்டு. நான் நிரூபித்து காண்பிக்க முடியும். அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க. பண்ணுத காயினை போல இவர்கள் வழி அவனுடைய வழியிலே நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடி. ஆமா, பீலையாமுக்கு 2 ஆவியும் கிரியை செய்யும். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் நிமித்தமும் பார்ப்பான். டபுள். நிறைய பேருக்குள்ள இருக்கிறது 2 ஆவி. பக்கத்தில் கைப்பிடிச்சுக்காங்க, உங்ககிட்ட எத்தனை ஆவி இருக்குது? யாக்கோபிட்ட கேட்டா சொல்லுவான், ஒரே வாயிலிருந்து துதித்தலும் பழித்தலும் எப்படியா வரும்? ஒரு பிரதர் தெருவில் நின்று பயங்கர சண்டை போட்டிருக்காரு. மேலே இருந்து கீழே வரைக்கும் வெள்ளை போட்டிருக்காரு. எனக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு இவர் பெந்தகோஸ்த ஆளுன்னுட்டு ஏன்னா ஜிப்பா போட்டிருக்காரு. காலர், நாங்கள் காலர் வச்சு போடுறது, நாங்கள்லாம் தலைவர்கள், அதனால காலர் வச்சு போட்டுருவோம். தலைவர் கொஞ்சம் ஜிப்பா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நின்றுட்டு கெட்ட வார்த்தை சொல்றாரு. நான் போய் மெல்ல கேட்டேன், பிரதர் பாருங்க பெரிய பிரசங்கியார் நீர், எனக்கு மனுஷ பாசையும் பேச தெரியும், தூத பாசையும் பேச தெரியும். நடந்ததான் சொல்றேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க மனுஷ பாசையும் தூதர் பாசையும் பேசுறாளா? தூதர் பாசை இல்ல, தூசண பாசை. பீலையாம் அவனுக்கு துட்டுதான் வேணும். அடுத்தால கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ள கெட்டு போனார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே வாசிங்க. இவர்கள் 14வது வசனம். 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இப்படிப்பட்ட தேவனற்று தேவ பக்தியற்ற சந்ததியின் மத்தியிலே, அதுக்கு தான் காண்பித்து கொடுத்த அந்த வசனத்தை. இப்படிப்பட்ட சந்ததி, இப்படிப்பட்ட ஆவியால் நிறைந்தவர்கள் வாழ்கிற மத்தியிலே ஒரு மனிதன் தேவனோடு நடக்க முடியும். பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, யார் நடக்கலன்னா நம்ம நடக்கலாம். ஊர் உலகம் இன்னைக்கு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தாங்க. அந்த அம்மா சொல்லாங்க, எங்க ஊர்ல இருந்தாலும் இங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க பிரதர், 4 பொம்பளை பிள்ளைங்க, நாங்க மட்டும்தான் நின்னோம். ஏன்னா உங்க செய்தி ஒண்ணு கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? சாத்ராக் மேஷாக் ஆபோத்தை குறித்து நீங்க பேசினது. எங்க வீட்டுல இவ்வளவு பழைய கேசட் இருக்குது, போட்டு கேட்டோம். என்ன ஆனாலும் நின்று எங்க வீட்டுக்காரையா நின்னாரு. லிசன், நீ சொல்லாத. பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, எதிர்த்த வீட்டுக்காரி சரியில்லை, அவன் சரியில்லைதான் உண்மை. என் கூட வேலை பார்க்கறவங்க சரியில்லை, பரவாயில்ல. சில நேரம் சொல்லுவோம், சபைக்கு வர்றவனே சரியில்லை, பரவாயில்ல, நீ தேவனோடு கூட நடக்கணும். அரவண ஒரு அழகான பாட்டு பாடினாங்க. கர்த்தரோடி இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்த கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்த இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்து கொள்வார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்து கொள்வார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். அந்த சூழ்நிலையில் நடந்த ஏனோக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள். மறுபடியும் 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள்
ஜனங்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் 15 தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின. ஹலோ, வாயில வந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து பேசு. என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. தூத்துக்குடியில நான் பேசிக்கிட்டு இருந்தேன். வெஸ்லிக்கு தெரியும். தூத்துக்குடியில பெரிய மைதானத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். தூத்துக்குடி ஆட்கள் எங்க பாணிக்கராஜன் இருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, கேட்டு பாருங்க தூத்துக்குடியில் நடந்தது. நான் 2வது நாள் போகும்போது அங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க நோட்டீஸ்? இயேசு கிறிஸ்துக்கு உடல்லாம் சீலப்பேன் இருந்தது. இயேசு கிறிஸ்து குடிக்கிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்து பயங்கர நாற்றமுடையவர் நோட்டீஸ் கொடுத்தான். நான் பேசுறேன், வாசல்ல நின்று கொடுத்தான். என் கைக்கு அந்த நோட்டீஸ் வந்துட்டு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். அங்க சொன்னதான் இங்கேயும் சொல்ல போறேன். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து மேல பேன் இருந்ததுன்னு எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு எனக்கு காட்டினா நான் உன் வீட்டில் வந்து மண்டிக்கிறதுக்கு ஆயத்தம். ஏன்னா அறிவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சேலையில் பேன் அதுவும் சீலப்பேன் இருந்துதான். சீலப்பேனே இருந்தது. என்னாலும் சரிப்பா, ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், சீலப்பேனை எடுத்து திங்கிறத கும்பிடுற நீ சொல்லக்கூடாது. அவருக்கு சீலப்பேனை இருக்கட்டும், ஆனால் அந்த பேனை எடுத்து திங்குத அதை கும்பிடக்கூடாது. ஓடியே போயிட்டானுங்க. அடுத்த நாள் ஆட்களை காணும், தேடியும் காணாதிருப்பாய். இயேசு கிறிஸ்து விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். எல்லாரும் கரங்களை தலைக்கு மேல சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் வர்றாரு, நியாயம் விசாரிக்க வர்றாரு. இவன் முதலாவது வருகையை பற்றி பேசல, நியாய விசாரிப்பை பற்றி பேசுறார். என் இயேசு வருகிறார். அந்த நாட்கள் அதனால்தான் விசுவாசிகள் ஒருத்தர் சந்திச்சா மாரநாத்தான்னு சொன்னான். என்ன சொல்லுவான் சொல்லுங்க? நம்ம தான் இப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டோம். அல்லேலூயா, இல்லைன்னா பிரைஸ் தி லார்ட். எங்க பீகார்ல வந்தாலும் அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத பிரைஸ் தி லார்டுமா. அல்லேலூயா. முதல்ல நாங்க அந்த பிரைஸ் தி லார்டை சொல்லி கொடுக்கல, அல்லேலூயா சொல்லி கொடுத்தோம். பீகாருக்கு போனோன்னு எங்க பாட்டி மாமாரெல்லாம் கையை தூக்கி ஆண்டவருக்குள்ள வந்தவங்க தான் ஆலு கொய்யா. அல்லேலூயாவுக்கு அவங்க சொன்னது ஆலு கொய்யா. ஆலுன்னா உருளைக்கிழங்கு, கொய்யான்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தோம், இது ஆலு கொய்யான்னு ஆய்க்கப்படாது, இன்னும் பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம். நல்லா கவனிங்க. பட் ஆதி சபை உபத்திரவத்துல, நெருக்கத்துல, அவமானத்துல, எரிக்கப்படுறதுல இருந்தவங்க ஒருத்தன் பார்த்தாங்க, இயேசு வருகிறார். அவன் தட்டி எழுப்புற மாதிரி இருந்தது. மாரநாதா. அத 7ஆம் தலைமுறையில் இருந்த ஏனோக்கே சொன்னாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு, தேவ ஜனத்துக்கு தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று தெரியும். நல்ல கவனிங்க. இப்ப தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். 335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இப்ப ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிட்டு காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் முடிக்கும் போது நீயோ வென்றால், நல்லா கவனிங்க, தானியேலுக்கு ஒரு பெரிய கேள்வி உள்ள இருக்குது. எப்போ வருவீங்க? நீங்க எப்ப வருவீங்க ஆண்டவரே? அதனால கேட்டு வச்சு அதுக்கு முன்னால வீட்டுல போய் படிச்சீங்க. அப்போ தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய விசேஷித்த ஆவியை பெற்ற தானியேலை பார்த்து சொல்றார், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. முடிவு வரும் மட்டும் போயிரு. இளைப்பாறிக் கொண்டிருந்து, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது தெரியுமா? என்ன நம்பிக்கை இருந்தது தெரியுமா? நான் மறுபடியும் எழுந்திருப்பேன்.
அதுவும் சுதந்திர வீதத்திற்காக எழுந்திருப்பேன். இது ஆவியை பெற்ற தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால தான் ஆதியாகமம் கடைசி அதிகாரம் 50வது அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் சில வசனங்களை யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிறான். வாசிக்கலாம். 50வது அதிகாரம். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில வைத்தார்கள். அது மட்டும் இல்ல, அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான் தன்னுடைய அண்ணன்மாரையும் தம்பிமாரையும் பார்த்து, எப்பா இந்த தேசத்தில் இருந்து உங்களுக்கு கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது என் எலும்பை இங்க விட்டுறாதீங்கடா, கூட்டிட்டு போயிருங்க. ஏன் ஐயா, ஏன்? இதை புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு வசனத்துக்கு உங்களை கவனத்தை திருப்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் 50வது வசனத்திலிருந்து வாசிக்க போயிடும். 50, 51, 52. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு, இயேசு சிலுவையிலிருந்து சத்தமிடுகிறார். கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நல்லா கவனிங்க. இயேசு உயிரை விட்ட சத்தம் கேட்ட உடனே ஒரு பெரிய காரியம் பூமியில் நடந்து, கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. 53. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். மத்தேயுல ஆண்டவர் இந்த ரகசியத்தை எழுதி வைத்திருக்கார். ஏம்பா யோசேப்பு தன்னுடைய எலும்பை எடுத்துட்டு போகணும்னு சொன்னா, நான் செத்து கிடந்து வளர்ந்த எலும்பா இருந்தாலும் அவர் சத்தம் கேட்க வேண்டும். வெளிப்பாடையா, ஆவியில் நிறைந்தவன் அல்லவா, வரும் பஞ்சங்களை காணக்கூடியவன் அல்லவா, வரும் அழிவை காணக்கூடியவன் அல்லவா, அவனுக்கு தன்னை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? இயேசு வருவார், கல்வாரி சிலுவையிலே அவரை அடிப்பார்கள், அவர் சத்தமிடுவார், அப்பொழுது கல்லறைகள் திறக்கும். அதனாலதான் சொல்லிட்டான், என்னையும் அங்க கொண்டு போயிருங்கடா, என் கல்லறை அவர் சத்தம் கேட்டு திறக்கணும். திறந்த பிறகு அவரோடு கூட நாம் பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்கணும். There was an expectation in the Old Testament saints for all those who were walking in the Spirit. ஆவில நடத்தப்பட்டார்கள், ஆவில நிறைந்திருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் உள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனாலும் தானியேலை குறித்து நேபுகாத்நேச்சார் சொன்ன தேவ ஆவியை பெற்றவனாகிய மனுஷன், யோசேப்பை குறித்து பார்வோன் சொன்னா தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று. பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கேட்டுருங்க. இதுதான் சான்ஸ், இன்னொரு தடவை சான்ஸ் கிடைக்காது. என்ன ஆவியை பெற்றவங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் மேல என்ன ஆவி இருக்கு? நல்ல சபையில 4 அடி துள்றாரு, முழங்காலே துள்றாரு, என்ன ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டேன். போங்க பிரதர், அங்க முழங்கால பாஸ்டர் விட்டுறாரு, அங்க தோணல, இங்க முழங்கால விடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால அங்க 4 அடி துளிக்கிறாரு. எதுக்கு? 10 நிமிஷம் பருப்பு வேகிறதுக்கு பிந்தி போச்சான். இவர் வாங்கி கொடுத்த பருப்பு நேற்று வாங்கி கொடுத்த பருப்பு உடனே குழஞ்சிச்சு. அதனால இன்னைக்கு வேற பருப்பு வாங்கிட்டு வரணும், வேற பருப்பு வாங்கிட்டு வேக மாட்டேங்குது. 3 விசில் அடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கர், நானும் திறந்து பார்க்க வேக மாட்டேங்குது. இவர் 4 அடி குதிக்கிறார் பிரதர். நம்ம எல்லாம் அந்த சிஸ்டர் கொஞ்சம் சிலரை இந்த மாதிரி கொஞ்சம் துண்டி பார்க்கறது வழக்கம். வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு, வெளியே தான் பயங்கர பரிசுத்தமாக தானே, வெளியே இவங்களை பார்த்தா தேவதூதனே தோத்து போனான். காபிரியல் வந்துடுவான், மிகாவேல் வந்துடுவான், ரஃபேல் வந்துடுவான், எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தேவதூதர்கள். அதனால வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு கொஞ்சம் கேட்கறது.
நான் உங்கள் 27 ஏக்கர் இருக்கிற இடத்துல 120 வீடு இருக்குது ஊழியர்களுக்கு. என்னை நீங்கள் கேட்டு பாருங்க, எங்கள் பிள்ளைங்ககிட்ட ராத்திரி வேளையில் இந்த ராஜாக்கள் போகிற மாதிரி மெல்ல போய் வீட்டில் இருந்து கேட்பேன் என்ன சண்டை நடக்குதுன்ட்டு. அடுத்த நாள் பிரசங்கத்தில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் அப்படி செய்கிறது இல்லையோ? நீங்களாம் பரிசுத்தவான்கள், இந்த மாதிரி ஆட்கள். அவங்க சொல்லுவாங்க, எப்படி அண்ணனுக்கு யார் சொன்னது? அண்ணனுக்கு நான் யாரும் இல்லை, உன் கதை உன் சுவர் சொல்லிச்சு. ஹாஸ்டல் நடத்துகிறோம், மிஷினரி பிள்ளைங்க இருக்கிறாங்க. மிஷினரி பிள்ளைங்க என்ன பேப்பாங்கன்னு அங்கே போய் 3 நிமிஷம் கேட்டுக்கிட்டு நிற்பேன். என்ன ஒட்டு கேட்குறவன் சொன்னாலும் சரி, என்ன கேட்குறாலும் சரி, நான் தலைவன் உள்ளுக்குள்ளே ஒரு சாத்தான் வந்துடக்கூடாதுங்கிறதுனால கவலையாக ராத்திரி 12 மணிக்கு கூட எந்திரிச்சு போயிருக்கேன். உன் மந்தையை குறித்து கவனமாயிருன்னு சொல்லியிருக்காரு. என் கேம்பஸை குறித்தே கவனமாக இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு நான் 12 மணிக்கு எந்திரிச்சு போயிருக்கேன். கேட்டிருக்காங்க, வாட்ச்மேன் கேட்பான், இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்கன்னு சத்தம் காட்டாத. நான் மாறு வேடெல்லாம் போடுறேன், இருக்கிற வேடத்தில் தான் போகிறது. அந்த நாட்களில் கரிகாலனும் அவனும் இவனும் போனான்னுட்டு சரித்திரத்தில் படிக்கிறவன். நம்ம என்ன அந்த ராஜாக்களோட குறைஞ்சவங்களா? அவனையே நம்ம நியாயம் தீர்க்க போகிற ராஜாக்கள், அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ அந்த சிஸ்டர் நான் கேட்குறேன்ல, எந்த ஆவில? அதுதான் எனக்கு விளங்கலை பிரதர். குதியால் குடிக்கிறீங்க. மாமியார்கிட்ட கேட்டேன். மாமியார் சொன்னாங்க, இவன் இன்னைக்கு குதிக்கலம்மா, வயிற்றுக்குள்ள இருந்தே குதிச்சுக்கிட்டு தான் இருந்தான். உதைப்பான், இந்த பக்கம் உதைப்பான், அந்த பக்கம் உதைப்பான். இவனை வச்சுக்கிட்டு நான் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவு பாடம். இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர், பெந்தேகோஸ்து சிஸ்டர், சொல்லுங்க நல்லா கவனிங்க, ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதில் வடிவேலு அவங்க அம்மாட்ட பேசுறத காட்டுறாங்க. நான் பார்க்கறது இல்லை, அந்த சிஸ்டர் காட்டுறாங்க. அந்த வடிவேலு அவங்க அம்மாட்ட சொல்றான், பெருசா பெத்துட்டியான், இருட்டுக்குள்ள கடந்தண்டி, கையை காலை நெருப்பாமல் இருக்கிற, அப்படி இருட்டுக்குள்ள இருந்த நாள் உதைக்காம என்னடி செய்வேன் அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்குறான். இந்த வீடியோவை அந்த அம்மா எனக்கு காட்டுச்சு. உடனே நீங்க சொல்லிடுங்க, அகஸ்டின் ஜெபக்குமார் வடிவேல் பின்னால போறாருன்னுட்டு. இட்ஸ் a fact சார். உன் ஜென்ம சுவாபம் போகல, உனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுவாபம் போக மாட்டேங்க. அதனால அங்கேயும் நீ குதிக்கிறத பார்த்து பாஸ்டர் ஏமாந்துடுறாரு, ஆவியில குதிக்கிறான். இல்லை, அன்னைக்கு அம்மா வயிற்றுல குதிச்சாளுங்க குதிக்கிறான். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை சொல்லல, சொல்லி வச்சிருங்க, உங்களை சொல்லல. Listen, if you really filled with the Spirit of God, you will understand what does it mean. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்கிறது. அதனால தான் தாவீது 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 23:6. எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது இந்த பூமியில நடக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதக்காரனுடைய வசனத்தை 27 வாசிக்கலாம். சங்கீதம் 27. அவன் என்னுடைய நம்பிக்கை குறித்து அங்க அறிக்கை செய்யறான் பாருங்க. அழகான ஒரு வசனத்தை சொல்றான். காற்று என்னுடைய பைபிளை பரட்ட விட மாட்டேங்குது. ஆனாலும் கூட நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்படி இருந்து சொல்லுகிற, அவன் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிற அந்த தாவீது அந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்கள். கடைசி 2 வசனங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, அல்லேலூயா, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்னுடைய விசுவாசையா கர்த்தருடைய தேசத்திலே நன்மையை காண்பேன். எதிர்பார்ப்பு இருந்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இடத்துல. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டு வாசத்தனத்தை வாசித்தாங்க. அந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பயங்கர சந்தேகம். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நான் கொஞ்சம் வேதத்தை அங்கங்க தோண்டி எடுத்து காட்டுறேன். இயேசுவின் காலத்துல பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர். இந்த சதுசேயர்கள் இருந்தார்களே, இவர்கள் உயிர்த்தெழுதல், இவர்களுக்கு விசுவாசம் கிடையாது.
பரிசேயர்கள் விசுவாசித்தார்கள் உயிர்த்தெழுதலை, ஆனால் இவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. இவங்க இயேசுவிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? இயேசுவே, நீர் பயங்கரமா ஆன்சர் பண்றீரு. யூ ஆர் a பெஸ்ட் தியாலஜியன், யூ அண்டர்ஸ்டாண்ட் காட், யூ அண்டர்ஸ்டாண்ட் தியாலஜி, நீ எங்களுக்கு சொல்லுன்னு சொன்னான். என்ன சொன்னது? ஒரு பெண் இருந்தால் 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அதுல மூத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் செத்து போனான். மறுபடி வழக்கத்தின்படி அல்ல, வசனத்தின்படி, நல்ல கவனிய, வசனத்தின்படி மோசே எழுதி கொடுத்துருக்காருல, அதனால அவன் தம்பிய அங்க கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அவனும் செத்து போனான். இன்னும் 7 பேரும் செத்து போயிட்டான். பரலோகத்துக்கு போவோம் உயிர்த்தெழுதல் இருக்கீங்க, யாருக்கு பெஞ்சாதி ஆவாள்? சில மதங்கள்ல, நான் பேர் சொல்ல விரும்பல, சில மதங்கள்ல நீ பரிசுத்த யுத்தம் பண்ணிட்டீன்னா, நல்லா கவனிங்க நான் சொல்ற வார்த்தை, பரிசுத்தம் பண்ணினா உடனே எந்த இல்லாம தடுப்பு இல்லாம நேர பரதீசுக்கு போவ. அங்க போன உடனே 70 பெஞ்சாதி உனக்கு. ஹலோ, ஒன்ன வச்சு சமாளிக்க முடியல, போன உடனே 70 வந்துருமா? கொஞ்ச நாள் போன உடனே 440. நான் காட்டுறேன் புஸ்தகத்துல இருந்து, அவங்க புஸ்தகத்துல இருந்து காட்டுறேன், பாட்டுறேன். பக்கத்தில் சொல்லுங்க. ஏசு சொன்னாரு, வேத வசனங்களை தப்பிதமா பார்க்காத. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வேத வசனங்களை. அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. அந்த மார்க் 12வது அதிகாரம், மார்க் 12வது அதிகாரத்தில் 23 நினைக்கிறேன், 23க்கு அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. மார்க்கு உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்கள் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பார்? கேள்வி பாருங்க, பயங்கரமான கேள்வி. நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லட்டா? உங்க பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில் நடந்தது சொல்லட்டா? ஒரு பையன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என்கிட்ட வந்து கேட்க கூடாது. ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் ஃபெயில், ஒரு சின்ன வேலை செஞ்சான். அவன் மெடிக்கல் சயின்ஸ்ல ப்ரொஃபஸராக இருக்கிற ஒரு பெண்ணை ஆட்டையை போட்டான். உங்க பாஷையில் சொல்றேன். 2 பேருக்கும் பயங்கரம். ஏன்னா பைபிள் பேசுறான். அதனால இந்த பெண் அவளால் ஆவிக்குரிய இழுப்பு இருந்தது. கவனிங்க, ஆவிக்குரிய காரியத்தை பேசி பேசி பேசி, இந்த வாட்ஸ்அப்பில் பேசி, அது பிறகு வேற என்னெல்லாமோ இருக்கு எனக்கு தெரியறது இல்லை, ஃபேஸ்புக்கில் பேசி எல்லாம் பேசி ஆட்டை போட்டான். அவனை தான் முடிப்பேன் நிக்கிறா வீட்டில். அப்போ என் காதுக்கு வந்த போது நான் அந்த பெண்ணோட கூட பேச முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அவ சொன்னா, இதுல என்னன்னா படிப்புல மட்டும் இல்ல, வயசுல அவன் 7 வயசு சின்ன ஆளு. ஹலோ, அவன் என்ன சொல்லியிருக்கான்? வேதத்தின்படி நாம் செய்யறது சரி. 7 வயசு சின்ன ஆளுக்கு மூத்தவளை கட்டி வைக்கலையா? ஓமை எங்க போகுது பாருங்க, பக்கத்தில் கேளுங்க. ஓமை எங்கேயோ போகுது. தனக்கு வசதிக்காக வசனங்களை திருப்பிக் கொள்கிறவர்கள் உண்டு. ஏமாந்துட்டா, ஆனா நல்ல வேலைக்கு காப்பாற்றப்பட்டுட்டா. Why I say this? இன்னைக்கும் நிறைய கள்ள பிரசங்கிகள், பொருளாசையை தூண்டி விடுகிற பிரசங்கிகள். ஆபிரகாம் மிகுந்த சீமானாயிருந்தான். ஆனா அவன் வீட்டுக்கு தேவதூதர்களும் கர்த்தர் வந்தாங்க. வீட்டில் போய் படிங்க, ஆதியாகமம் 18வது அதிகாரம். இந்த ஆட்கள், இந்த பொருளாசை தூண்டுகிற ஆட்கள் டிவியில் அடிக்கடி வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆபிரகாமை போல தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதுக்கு தான் இயேசு சிலுவையில சாபமானார்னு சொல்லுவாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தான், ஆசீர்வாதம் மிகுந்த சீமானாய் இருந்தார். இதெல்லாம் சொன்ன உடனே நமக்கும் அப்படியே ஆக கடவுள் ஆண்டவர் என்று இருக்கும். நில்லு. 18வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவும் 2 தூதர்களும் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் டிராயிங் ரூம்ல என்ன சேர் இருந்தது வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து, கவனிங்க,
இந்த பிராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ், இந்த பொருளாசையை தூண்டுகிற பிரீச்சர்ஸ், பொருளாசையே பேசுகிற பிரீச்சர்ஸ், பிரசங்கிகள், அவர்கள் சொல்லுகிறது இவன் கூடாரத்தில் இருந்ததை சொல்ல மாட்டான். லோத்து கார வீட்டில் இருந்தான், உங்க பாசையில செங்கல் வீட்டில் இருந்தான். இவன் கூடாரவாசி ஐயா. கூடாரத்தில் இருந்து அவர் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த. டிராயிங் ரூம் என்னது? மரத்தடி. எல்லாரும் சொல்லுங்க. இல்ல இத வாசிக்க தெரியலையா? இயேசு அந்த நாட்கள்ல கர்த்தர்னு போட்டிருக்கு. அதோனாய் 2 தேவதூதர்களோடு வருகிறார், வெளிப்படுகிறார் ஆபிரகாமுக்கு. மிகுந்த சீமானாயிருந்தவன் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அது ஓடி போய் வாங்கய்யா அப்படின்னு சொல்லி, தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் என் வீட்டில் வந்து இளைப்பாரிட்டு போங்கன்னு சொன்ன போது உட்கார வச்சது மரத்தடி, கொடுத்தது மரத்துல சாஞ்சுக்கலுங்க, பக்கத்துல கையை பிடிச்சுக்கலுங்க. இந்த மாதிரி சீமானா மாறணும்னு விரும்புறீங்களா? ஓ, அப்ப வசனத்தை எடுத்து எப்படி திரிச்சிடறான்னு பார்த்தீங்களா? ஒருத்திக்கு 7 ஆளை கல்யாணம் பண்ணா பரலோகத்துல எவளுக்கு மனைவியா இருப்பான்னு கேட்டானுங்களா அந்த முட்டாள். நீ வசனத்தை சரியா புரியலடா. அதேதான் இவங்களுக்கும். Let me tell you, you can have everything, sir. You can live in a good house, you can have good things, you can have good car, you can have everything, but don't get attached with that. அதோட ஒட்டிக்கலாதீங்க. அது உங்களோட ஒட்ட. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா முன்னால ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கேன், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது எழுதி போட்டது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபைனான்ஸ் ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நான் கர்த்தருடைய கிருபையினால் கட்டின வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்குறேன்யா. அகஸ்டின் ஜெபக்குமார் வாடகை வீட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணாருன்னுட்டு பவுல் குறித்து எழுதியிருக்குது அப்போஸ்தலர்ல. அதனால வாடகை வீட்டில் இருக்கணுங்கிறது வாடகை. என் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் என்கிட்ட சண்டை போடுவாங்க, அண்ணா நீங்கள் என்னென்ன வாடகை கொடுக்குறது? நான் 1 வருஷம் வாடகை ஒன்றா கொடுத்துறது. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது எதுக்கு தெரியுமா? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் தருவேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் வருவேன் என்று சொல்லி போகலையோ? பாடுங்கள். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் காண. கரங்களை தட்டி பாடலாமா? அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. நிறைய பேருக்கு ஆனந்தம் இருக்குது, பரமானந்தம் இல்லை. பக்கத்தில் இருக்க மறுபடியும் கையை பிடிச்சு உலுக்கி கேளுங்க, ஆனந்தம் இருக்கா? பரமானந்தம் இருக்குதா? பரமானந்தம் பரலோகத்தில் வர்ற ஆனந்தம். மறுபடியும் பாடலாமா? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் வருவேன் என்று சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் வருவேன் என்று சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர். மறுபடியும் சொல்றேன், இனி தப்பா புரிஞ்சு கூட கூடாது. வீடு நல்ல வீடு இருக்கக்கூடாது, இருக்கட்டும். உன் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். நல்ல கார் இருக்கக்கூடாது, இருக்கட்டும். நல்லா நீ சீக்கிரமா போகணும்.
பாதுகாப்பா போகணும். பொருட்கள் இருக்கலாமா, ஆனா கூடாரவாசியாரு. அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். நான் என் பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வாடகை கொடுக்குறேன். ஏன்னா என் பிள்ளைங்க சொல்லிடக்கூடாது. எனக்கு 4 பிள்ளைங்க, எனக்கு பிறந்த பிள்ளைங்க, எனக்கு 4 பிள்ளைங்க எடுத்து வளர்க்குற பிள்ளைங்க. அதில் 2 இதுலையும் ஒன்று ஆண்டோட்ட போயிடுச்சு, 3 இருக்குது. 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நான் சொத்துலாம் வச்சுட்டு பாருமா, இயேசுவை கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச கல்வியை கொடுப்பேன், இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஒரு செங்கல் கூட உங்களுக்கு வராது, அப்படி சொல்லியிருக்கேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாளைக்கு நான் செத்து போன பின்பு என் பிள்ளை எங்கள் அப்பா கட்டின வீடுன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கு நான் வாடகை கொடுக்குறேன். வாழ்றது அப்படி வாழுங்க ஐயா. அதுக்காக நான் தெருவில் படுக்கலை, நல்ல ரூமில் தான் படுத்திருக்கேன், ஏசி ரூமில் தான் படுத்திருக்கேன். எனக்கு ஏசி, என்னுடைய பேர பிள்ளைங்க கட்டாரில் இருக்காங்க, பார்க்க வந்தாங்க. பீகாரில் என் ஆஃபீஸில் ஏசி இல்லாமல் இருந்தது, பார்க்க வந்தாங்க. சூடு காலத்தில் ஜூன் மாதத்தில் வந்துட்டாங்க, பயங்கர சூடு, கீழே எதையும் தொட்டா சூடுது. அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. இங்கே கிருபாகரன் உங்கள் ஊரை சேர்ந்தவர் இருக்கிறவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய குடும்ப உறவு. அவங்க பிள்ளைங்க வந்தாங்க, தாத்தா நாங்கள் அங்கே நல்லா கட்டாரில் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது தாத்தான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட போனாங்க. உண்டியல் வச்சிருக்கீங்கல்ல எனக்கு எங்கள் பேரில் உடைங்க, நாங்கள் உடைச்சி அந்த காசை கொடுத்து டிவி இது ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளை என்னைய பார்த்ததுன்னா தனக்குரியவளை இழப்பதற்கு ஆயத்தமாகும். நீ எப்படி வாழ்றன்னு பார்க்கணும். தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதல் குறித்து வாஞ்சை இருந்தது, அப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எனக்கு உயிர்த்தெழுதல் குறித்து நிச்சயம் இருக்கிறது. அல்லேலூயா. பவுலை கேட்டு பார்க்கலாமா? நான் நாளைக்கு சில வசனத்தை சொல்றேன், இன்னைக்கு முக்கியமான வசனம் சொல்றேன், நேரம் அதுக்குள்ள ஓடி போயிடுச்சு. பவுலை கேட்டு பார்க்கலாமா? பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும், நல்லா கவனிங்க. எப்பா பவுலே, இப்போ நீ ஜெயில இருக்கடா. பவுலே, இயேசுவால சந்திக்கப்பட்டவனே, சடுதியான ஒளியில இயேசுவை கண்டவனே, பவுலே நீ ஜெயிலுக்குள்ள இயேசுவின் நாமத்துக்காக இருக்கடா. நீ என்ன எழுதுறடா? முகமுகமா தரிசித்தன்னு சொன்னிய, ஆலயத்துல ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவரை முகமுகமா தரிசித்தன்னு சொல்ற பவுலே, தேவ சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிற பவுலே, உனக்கு பல நேரங்கள்ல ஆண்டவர் காட்சிட்ட கொரிந்தில கூட சொன்னார், பயப்படாதே பவுலேன்னு சொன்னீர. அப்படிப்பட்ட அவரை பற்றி இவன் எழுதுறான், நான் அவரையும் இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அவரை புரிஞ்சுக்கிடல, எனக்கு பூரணமா இன்னும் அறியணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, வார்த்தை கொஞ்சம் பாருங்க, எப்படியாயினும், somehow ஆங்கிலத்தில் somehow நாம் மரித்தோடு எழுந்து உயிரோடு எழும்பணும், தகுதியாகும் அடிக்கும். இது என்ன உயிர்த்தெழுதல்? நல்லா கவனிங்க. செத்தவங்க எல்லாம் தான் உயிரோடு எழும்புவாங்க தானே வேதத்தில் சொல்லி இருக்குது. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நிச்சயப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருக்க. அதைத்தான் அன்னைக்கு போதிச்சிங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று போதிச்சையே பவுல், உயிரோடு இருக்கிறவரை நான் உயர்த்துகிறேன் என்று சொன்னாயே, உன் மேலேயே கம்ப்ளைண்ட் அதானடா. இவன் உயிரோடு இருக்கிறார் ஏசுன்னு சொல்றான், அதனால தான் உன்னை அடிச்சாங்க, ரோமர் கையில உன்னை பிடிச்சு கொடுத்தாங்க, நீ என்ன உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு தகுதியாகும்படி. இது என்ன உயிர்த்தெழுதல் என்று நாளைக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன். மேன்மையான உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. எல்லாருக்கும் பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் உயிரோடு எழும்பாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரனும் எழும்புவான், எந்த சாமியை கும்பிட்டாலும் பரவாயில்ல. ஆமா, ஏசு சுவாமிய
பக்கத்தில் இருக்கவன் சாமி கும்பிடுறான். நான் ஏசு சுவாமி. சுவாமின்னா மாஸ்டர்னு அர்த்தம். சாமின்னா உங்களுக்கு தெரியும். சாமி கும்பிடலை. நம்ம பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம சாமி கும்பிடலை. நல்லா சத்தமாக சொல்லுங்க, காதில் கேட்குற மாதிரி சொல்லுங்க. சாமி கும்பிடலை, நம்ம சுவாமியை கும்பிடுறோம். சுவாமின்னா அந்த நாட்களில் பழைய படங்களில் தியாகராஜர் பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சுவாமி, கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும்போது சுவாமின்னு சொல்லுவாங்க. அதாவது என் மணவாளனே, என்னுடைய உரிமையாளனே, என்னுடைய மாஸ்டரேன்னு சொல்றதுக்கு பேர் தான் சுவாமி. பக்கத்தில் மறுபடியும் கேளுங்க, நீங்கள் இயேசு சாமியை கும்பிடுறீங்களா, இயேசு சுவாமியை கும்பிடுறீங்களா? நிறைய பேர் இயேசு சாமியை தான் கும்பிடுறாங்க. அதனால தான் அவன் வந்து உங்களை அடிக்கிறான். இந்த சாமியை விட்டு அந்த சாமிக்கு போயிட்டேன். விளங்குதா? இந்த ஆள் வந்தான்னா கொண்டு போடுறான். ஹலோ பவுலே, எந்த வெயிர்த்தெழுதலை வாஞ்சிக்கிறாய் ஐயா? எல்லாரும் தான் எழும்பாங்க. நான் வாஞ்சிக்கிறது மேன்மையான உயிர்த்தெழுதல். அதை பற்றி விளக்கமாக நாளைக்கு சொல்றேன். ஆனால் அதுக்கு முன்னால பழைய பக்தர்கள், தேவதாசர்கள், அவங்களுக்கு வெளிச்சந்தியம் கிடையாது. அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, ஆவியில் நிறைகிறதுன்னா என்னன்னு தெரியாது, அந்நிய பாஷைன்னா என்னன்னு தெரியாது. பெரிய பெரிய கூட்டங்களை அவங்க பார்த்ததில்ல. அடிக்கப்பட்டார்கள். இதே பகுதிகளில் தான் அடிக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. நான் அந்த பாட்டை கொஞ்சம் காட்டி கொடுத்துட்றேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? பாட்டனார் எழுதினது. வலிவா இன்னைக்கு பாட்டு எழுதவெல்லாம் அந்த பாரு இந்த பாரு அப்பா இதா நிறுத்து. அபிஷேகம் பெறாத என்னுடைய ஆதி பாட்டனுக்கு ஆண்டவரை நல்லா தெரியும். வேத வசனங்களுக்கு இவ்வளவு கமெண்ட்ரி இல்ல. அன்னைக்கு கூகுள் இல்ல, அன்னைக்கு ஏஐ இல்ல. இதுல தேடி கண்டுபிடிச்சலாம் அன்னைக்கு நிறையா. ஆனா ஒண்ணுமே தெரியாது என் பாட்டனுக்கு ஆண்டவரை தெரியும். ஆண்டவரோட உறவுகள் தெரியும், ஆண்டவரோடு நடக்க தெரியும், ஆண்டவரை பற்றி அறிவு இருந்தது. அந்த பாட்டில் 2 கவியை வாசித்து காட்டுறேன். அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில், நீங்க வாசிங்க, எனக்கு பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்ங்கிற அறிவு வந்துட்டாலே போதும். எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. முதலாவது கவியை வாசிக்கலாமா? என்னுயிர் மீட்கவே தன்னுயிரை கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். என்ன வார்த்தைகளை போட்டு அந்த நாட்கள் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சாதாரண வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுலகை துறந்தோர் உன்னதம் சிறந்தோர். மித்திரனே, நல்ல வார்த்தைகள் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாத தமிழ். நமக்கு தெரியுதெல்லாம் மச்சி, வடா, நல்லா இருக்கியா மச்சி. என்ன மச்சி? 2வது மச்சியா 3வது மச்சியா? நாங்களுக்கெல்லாம் மச்சின்னா அப்படிதான் தெரியும். மச்சி வீட்டில் குடியிருக்கிறான்னு எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியும். ஆனால் இன்னைக்கு மச்சி அப்படிங்கிறான். என்னடா மச்சி தெரியல. நம்ம ஆட்டையை போட்டாங்கிற, எங்களுக்கு அது விளங்கலை. என்ன ஆட்டையை போட்டான்? இது விளங்காத தமிழ். 80 வயசு ஆனதுனால அந்த பழைய தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் இழுக்குது. உன்னதம் சிறந்தோர். ஆமா, அடுத்த கவியை வாசிக்கலாம். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர் சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலன் இனி ஏன் நெஞ்சமே மகிழ்வாய். அவங்களுக்கு பிரச்சனை பாவம் ஒண்ணுதான் பெரிய பிரச்சனை, பேய் ஒண்ணுதான் பிரச்சனை. நமக்கோ கையில காசுல தான் பெரிய பிரச்சனை. பிரதர், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசுல பிரதர், நல்ல ஜெபம் பண்ணுங்க. வியாபாரத்துக்கு பேங்க்ல கடன் கொடுக்க மாட்டான் பாஸ்டர், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இவர் தின்னுட்டு துத்துவாரு, நாங்க உபவாசம் பண்ணி இவருக்காக ஜெபம் பண்ணும். பேங்க்ல லோன் கேட்கறது கடன் வாங்காது இருப்பான் இருக்குது. இவர் பேங்க்கு லோன் அப்ளை பண்ணிருக்கா, அதுக்கு நாங்க படத்தி கடந்து ஜெபம் பண்ணுமா?
ஏதாவது அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கா பாருங்க பழைய ஆளுங்க கிட்ட. பாவமோ, மரணமோ, நரகமோ, பேயோ, அதெல்லாம் பயந்து நடுங்கும். அந்த ஜெயத்தை சிறந்தவர் என்னோடு இருக்கிறார். என் மேல இருந்த சாபத்தை தீர்த்தோர் சத்குருநாதன். சஞ்சலம் இனி ஏன், நெஞ்சமே மகிழ்வாய். கடைசி கவியை பாடலாமா? என்ன அழகாளி இருக்காங்க. அடுத்த அதுக்கு முந்தின, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பு. அதான் முக்கியம் உங்களுக்கு. குழியில விழப்போற ஆண்டவரை என்னை பிடிச்சு கொடுங்கலாம் சொல்லல. நோ 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 நோ. என் பிள்ளைக்கு நல்லா வரனா கொடுக்கும், வலது கை எடுத்து கால் எடுத்து போகும்போது நல்ல பெரிய வீடா இருக்கணும், அதெல்லாம் இல்ல. பாவத்தை மன்னிப்பா, பாக்கி அந்த பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் என்னை எடுப்பா. இன்றைக்கு மேலான உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறேன். பவுலோடு கூட சேர்ந்து எப்படியாகிலும் அந்த மேலான உயிர்த்தெழுதல் இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கப்படும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக, அவரோடு கூட இருக்கும்படியாக என் இயேசு வருகிறான்னு சொல்லுங்க. மாத்திரம் ஒரு பெரிய அல்லையோ சொல்லலாமா? நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல வேண்டாம். சிலர் சேரோட ரிவெட் அடிச்சு வச்சிருக்கான், அவன்லாம் சொல்ல வேண்டாம். இந்த பூமிக்குரியவைகளையே தேடுறது அதுக்கு அல்ல. ஏன்னா பவுல கேட்டு வந்த இதுக்கு இந்த கவியை பாட போறோம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார்னுட்டு. ஆனால் அதுக்கு முன்னால பவுல் சொல்றதை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க போய், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். அதான் பிரச்சனை. கிறிஸ்து எழுந்தது எனக்கு தெரியும் சார். பட் தி क्वेश्चन இஸ், நீங்க கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறீங்களா? என்ன நடக்குது? கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என் பழைய மனுஷனா புதைச்சு புது மனுஷனா, அதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். ஆமென். லிசன், வாட் இஸ் பேப்டிசம்? ஐ அம் பரீட். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் இந்த பக்கம் சத்தமே காணுமே. அப்ப முதல்ல கண்டிஷன் எழுந்தது உண்டானா. இப்ப பக்கத்துல கேளுங்க, நீ கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டா? எல்லாம் மனிதத்திற்கன்னு புதைக்காம இருக்குது, நாறுது. அதுக்கு நான் என்ன செய்யறது? புதைக்கிறதுக்கு நிறைய பேர் இங்க இருக்காங்க, லைசன்ஸ்டு பீப்புள். நீங்க சொல்லுங்க, என்னை மறிச்சிட்டேன் ஐயா, என்னை புதைச்சிருங்க ஐயா. கிறிஸ்துவோடு கூட எழுந்து அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு, என் இயேசு ராஜா மேகத்தில் வரும்போது நான் செல்வதற்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு என்று சொல் மனமே என்று சொல்லுறோம். மாத்திரம் எழுந்து நின்று இந்த பாடலை பாட போகிறோம். எனக்கு இந்த ராகம் மறந்துட்டு தமிழ்நாட்டிலே விட்டு 53 வருஷம் ஆச்சு. நல்லா எங்கள் வீட்டில் நாங்கள் அறிக்கை லைத்தை கொளுத்தி வச்சு நாங்கள் சந்தோஷமாக பாடின பாட்டு. உங்களை நம்பி நான் பாட ஆரம்பிக்கிறேன். எனக்கு முதல் 4 வரியும் நல்லா தெரியும், பின் வரிகள் தெரியாது. ஆனால் நீங்கள் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு நிற்கிறவங்களாம் முதல்ல நல்லா செக் பண்ணிங்க. கிறிஸ்துவோடு கூட எழுந்து பாவ மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு அவர் வருகை எதிர்பார்த்து அந்த உயிர்த்தெழுதல், அந்த மேலான எப்படியாயிலும் அந்த உயிர்த்தெழுதல் நான் பங்கு பெற வேண்டும் சொல்றவங்க மட்டும் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாடணும். நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவருக்கு தட்டுறதுன்னா நல்ல முகத்துக்கு நேர அல்லது மேலே, அப்போ தான் ஆண்டவருக்கு தட்டுறீங்கன்னு தெரியும். கீழே எரு தட்டின மாதிரி தட்டினீங்கன்னா உங்கள் தலைவர்களுக்கு தட்டுறீங்க, அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாமல் போயிடும். அதனால் முகத்துக்கு நேரம் கை தட்டுங்க, அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டதுன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்க
இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல். பாடலாம் எல்லாருமாக. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், தலைவர்கள் நீப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கழிடாதிருப்பார். பாவம் மன்னளிப்பார், பாக்கியம் அருள்வார், பரம பதவியில் என்னை சேர்ப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஒரு நிமிஷம் எல்லாரும் சந்தோஷமா பாட போறீங்க. நல்லா பல்லு தெரிஞ்சு பாடுங்க, பரமானந்தத்தோடு கூட பாடுங்க. என் மீட்ப உயிரோடு இருக்கல, எனக்கு கவலை இல்லை பிரதர். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி நல்லா சொல்லி நல்லா சந்தோஷமா எல்லா பல்லும் இருந்ததுன்னா காட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, 2 பல்லு தான் இருக்குதுன்னா பரவாயில்ல, அதையும் காட்டி நல்ல சந்தோஷமா ஆண்டவருடைய வருவை எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துவோடு நான் எழுந்தவன், என்னுடைய பழைய மனுஷனை அடக்கம் செய்திருக்கிறேன், என் பழைய மனுஷன் மரித்தவன், இனி பழைய மனுஷனை போல நான் வாழ முடியாது. அவர் என்ன தேடுறாரு? அவர் என்ன தேடுறாரு? எல்லாரும் நல்லா கரங்களை தேடி பாடலாமா? என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மறுபடியும் அந்த கவியை பாடலாம். பாவங்கள் முதல் கவியை பாட போறோம். அதுக்கு பிறகு 3 கடைசி. பாவமோ மரணமோ நரமோ ஐயோ பயந்து நடுங்கி ஜெபம் செய்தவர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சர்க்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வாய். என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. உங்க ஊர் பார்க்கட்டும், உங்க சபையார் பார்க்கட்டும், உங்களுடைய புன ஜந்துக்கள் பார்க்கட்டும், இவன் இயேசுவோடு கூட வாழ்கிறவன். இவன் இயேசுவை உயிரோடு காண்பிக்கிறதுக்கு இந்த தேசத்துல ஒரு அசைவு உண்டாக்கிடுவான்னு சொல்லிட்டு இவன் கடைசி கவிய. அதனால அவர் கண்ணீர் தொடச்சிடுவாரு, கவலைகள் தீர்த்துருவாரு. கடைசி மட்டும் கைடாக அந்த பாட்டை பாடிக்கொண்டே தான் வீட்டுக்கு போக போறீங்க. உங்கள் ஊருக்குள்ளே போகும்போதே இதை பாட்டை பாட போறீங்க. அவனுக்கு தெரியும் எதுவும் பைத்தியம் பிடிச்சிட்டுன்னுட்டு. கிறிஸ்துவுக்காக பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அசைவு உண்டாக்க போகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். மாரநாதா, அவர் வருகிறார். மாரநாதா, பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். சங்கீதம் 2வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை பாடிச்சிட்டு இந்த வசனத்தை நம்ம இந்த கவியை பாட போறோம். கவலைகளை தீர்ப்பார். சங்கீதம் 2 கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும். என் அருமையான அம்பா சமுத்திரமே, வீக்கேபுரமே, பாவூர் சத்திரமே, கடையமே, அதில் இருக்கிற சபைகளே, குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். எல்லாரும் கையை தூக்கி சொல்லலாம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்.